கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் இதை வையுங்கள். பூஜை அறை என்பது தெய்வம் வந்து அமரக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக கருதப்படுது. இந்த பூஜை அறையில காலை மாலை இருவேளையும் தீபம் ஏற்றுபவர்களின் வீட்டுல தெய்வம் நிரந்தரமாக குடியிருப்பதாகவும் சொல்லப்படுது. மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான அருள் பெறணும் அப்படின்னா அந்த வீடு வாசனை மிகுந்த வீடாக இருக்கணும். வீட்டில் தேவையில்லாத குப்பைகள், தேவையில்லாத அழுக்கு துணிகளை வச்சிருக்க கூடாது. பணம், செல்வம், செல்வாக்கு, ராஜயோக வாழ்வு எல்லாருக்கும் ஏற்படுமா அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது. நான் பயங்கரமா உழைக்கிறேன், நான் கடினமா உழைக்கிறேன், ஆனா என்னால வாழ்க்கையில ஒரு படி கூட முன்னேற முடியல, என்னால வாழ்க்கையில செல்வந்தர் ஆக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒண்ணு கர்மவினை பாதிப்பு இருக்கும், இல்ல அந்த வீட்டுல தெய்வம் இல்லைன்னு இருக்கும். தெய்வத்தை ஒரு வீட்டில் அமர வைக்கணும் அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே பூஜை அறையில் முதல்ல இது கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் நிறைய சுவாமி ஃபோட்டோஸ் வச்சுருக்கலாம், நீங்கள் விதவிதமாக அழகழகாக விக்கிரகங்கள் வாங்கி வைக்கலாம், நிறைய அழகழகான விளக்குகள், வெள்ளியிலான விளக்குகள், பித்தளை விளக்குகள், அகல் விளக்குகள் நிறைய வச்சிருக்கலாம். பூஜை அறையில் தினமும் நிறைய வாசனை மிகுந்த பூக்களும் வாசனை மிகுந்த பத்திகளும் வாங்கி யூஸ் பண்ணலாம். இத்தனையுமே இருக்குங்க. இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது, ஆனால் எங்கள் வீட்டில் தெய்வம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தாலும் தெய்வம் இல்லைங்கிறாங்க. எங்கள் வீட்லேயும் பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இல்லை. வீட்டில் எப்போ பார்த்தாலும் குழப்பம், சண்டை, பிரச்சனை. அப்போல்லாம் நினைக்கும் போது நம்ம வீட்டில் கடவுளே இல்லைன்னு தோணுது. அப்படின்னா கண்டிப்பாக இது இருந்தது அப்படின்னா வேற எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல. எல்லார் வீட்லேயுமே வழிபாடு செய்யக்கூடிய எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலசம். கண்டிப்பாக கலசம் இருக்கணும். கலசம் இருக்கக்கூடிய இடத்துல தான் தெய்வம் இருக்கும். கோவிலுக்கு நம்ம போறதுக்கு எதனால காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க வந்து கலசம் வைத்து கலச வழிபாடு செஞ்சு கலசத்தை பிரதிஷ்டை செய்து அதன் பிறகுதான் சிலையவே பிரதிஷ்டை செய்யறாங்க. அதை போல வீட்லையும் கலசம் வைத்தோம் அப்படின்னா வீடே கண்டிப்பா கோவிலாக மாறும். கலசம் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாம் கிடையாது. சுத்தமான நிறை சொம்புல தண்ணீர் எடுத்து அதுல 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பச்சை கற்பூரம், ஒரே ஒரு ரூபாய் நாணயம், ஒரு ஜாதிக்காய், அது மேலே ஒரு தேங்காயை வச்சு மாவிளைகளால் அலங்காரம் செய்து தினமும் அதுக்கு தூபம் தீபம் காட்டினீங்கன்னா அந்த வீட்டில் தெய்வம் நிரந்தரமாக குடியிருக்கும். ஒரு சிலருக்கு இந்த தேங்காய் வைப்பதில் பயம் உண்டாகும். தேங்காய் கெட்டு போயிருமோ அப்படிங்கிறதுக்காகவே கலசம் வைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த நிறை சொம்பளை எல்லாம் தண்ணீர் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கு மேலே என்ன செய்யுங்க, அந்த தண்ணீரை மூடுற அளவுக்கு ஒரு தட்டோ கிண்ணமோ வச்சு அது மேலே அரிசி வைத்து அரிசி மேலே ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சிருங்க. அந்த தண்ணீரை மாதத்திற்கு ஒரு முறை மாற்றிக்கிட்டே இருங்க. அந்த அரிசியை தானமாக கொடுங்க. அந்த மஞ்சள் கிழங்கு பொடி பண்ணி உங்க வீட்டு நிலைவாசலுக்கு பூசுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் சொன்ன 2 விதத்தில் எந்த விதம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த விதத்தில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கலசம் வைங்க. தெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கும். நீங்கள் செல்வந்தர் ஆகுவதற்கான எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகும். இப்போ நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வருகிற ஆடி அமாவாசை என்று கர்ம வினை தீர தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க, முன்னோர் சாபம் நீங்க, ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இறைவனின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.